வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். இது ஒரு அட்வான்ஸ் ப்ரிடிக்ஷன் நான் ஒன்று கொடுக்குறேன். இது எதுக்காக நான் பிளான் பண்ணேன்னா 2025ல் 2025 அடுத்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்ச்சில் சனி வந்து இடம் மாறுவார். ஏப்ரலில் ராகு கேது, மறுபடியும் வந்து மேல குரு. இப்போ 3 டிரான்சிஷன் வந்து நெக்ஸ்ட் இருக்குது. ஸோ ஒவ்வொரு ராசிக்கும் நிறைய பிளான் வச்சுருப்பீங்க. வீடு வாங்கலாமா, ஃபாரின் போகலாமா, படிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், ஜாப் ரிலேட்டடாக என்ன, பிஸ்னஸ் பண்ணலாமா, கார் வாங்கலாமா, வேறு ஏதாவது முக்கியமான பிளான் எதாவது இருக்கும். ஸோ இதை வந்து நான் நெக்ஸ்ட் இயரையும் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி இப்போ இந்த வருஷம் நம்ம ஜூனில் 2024 இருக்கோம். இதை கம்பைன் பண்ணி ஒரு அட்வான்ஸாக சில ப்ரிடிக்ஷனை கொடுக்குறேன். இது எந்த அளவுக்கு உங்களுக்கு பயன்படுத்த முடியும்னு பாருங்கள். lifehoroscope.in இது மட்டும் தான் நம்மளுடைய வெப்சைட். சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணுங்கள். விருச்சிக ராசி. விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் குருவுடைய பார்வையில் இருக்கீங்க 2024. அப்போ நம்ம வந்து குரு வந்து 7th ஹவுஸில் பொசிஷன் பண்ணியிருக்கு. விருச்சிகத்துக்கு குரு ஒரு யோக கிரகம். சனி வந்து உங்களுக்கு 4ஆம் இடம். 2024-25 அப்படி நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். அர்த்தாஷ்டம சனியில் நிறைய பேர் வந்து முயற்சியை வேறு லெவலில் செஞ்சாலும் கூட பலன்களை வந்து போராடி அது கஷ்டப்பட்டு எடுத்து போறீங்க. அந்த மாதிரி ஒரு டைம். ராகு 5th ஹவுஸில், கேது வந்து 11ல், அடுத்து கேது 10ல் வந்துடும் ஏப்ரல் 2025. ராகு வந்து உங்களுக்கு 4th ஹவுஸில், சனி 4லேருந்து அப்படியே 5ல் சனி 4ல் ராகு. இந்த 5-4 மொத்தம் நீங்கள் க்ளோஸாக அப்சர்வ் பண்ணணும். அதே மாதிரி குருவை செக் பண்ணணும். குரு வந்து உங்களுக்கு 8க்கு போயிடும். ஸோ விருச்சிகமே என்னடா இது வாழ்க்கையில் எப்போ தான் எங்களுக்கு நல்லது நடக்கும்? 7வது சனி முடிஞ்சா அர்த்தாஷ்டம சனி முடிஞ்சா ராகு கேது பயிற்சி, அது முடிஞ்சா குரு 8. இது என்ன ராசி இது? இதில் பிறக்காமே இருந்திருக்கலாமா அப்படின்லாம் தோணும். அனுஷம், விசாகம், கேட்டை, பர்டிகுலராக கேட்டை. இப்போ நான் வந்து க்ளோஸாக அப்சர்வ் பண்ணும்போது நிறைய பேருக்கு வந்து அந்த சரியாக அந்த வீடு அமையலை. எப்பவுமே வீடு ரிப்பேர் பண்ணிகிட்டே இருக்குது. ஒரு வாகனம் சரியாக அமையலை. ஒரு சரியான பொசிஷனில் வேலை அமையலை. ஒரு சரியான பொசிஷனில் தொழில் அமையலை. ஒரு லொக்கேஷன், ஒரு ஒரு அடையாளமே எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஒரு லொக்கேஷன் அமையலை. எனக்கு ஏதோ ஒரு ஆசிலேஷன் இருந்துகிட்டே இருக்குது. எனக்கு ஏதோ நல்லது நடக்கிற மாதிரி இருக்கான தடையாக நிற்கிது. கிடைச்சிரோன்னு தோணுது, ஆனால் கிடைக்காமல் இருக்குது. இது மாதிரியான ஒரு மனநிலையில் இப்போ அந்த டிரான்சிஷன்லாம் போயிட்டுருக்கு. சரி, இது ஃப்யூச்சரும் இப்படியே தான் இருக்குமான்றதை நம்ம யோசிக்கணும். ஏன்னா நெக்ஸ்ட் இயர் நடக்கிற இந்த டிரான்சிஷன்லாம் ஃபேவர் பண்ணுமா, இல்லை இன்னும் அன்ஃபேவராக இருக்குமா அப்படிங்கிறத நம்ம க்ளோஸாக அப்சர்வ் பண்ணி பார்க்கும்பொழுது குரு இப்போ அட்லீஸ்ட் 7லேருந்து அவருடைய பார்வையை நல்லா ஒரு ஒரு குட் சார்ஜ் அப்படின்னு சொல்கிறோம். அந்த மாதிரி தான் கொடுத்துட்ருக்கார். அடுத்த வருஷம் 8க்கு போயிட்டாருன்னா பணம்லாம் வரும். வர பணம் தங்குமா, நிற்குமா அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ முன்கூட்டி என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, இந்த வருடமே உங்களுக்கு ஒரு பொருளாதார ரீதியாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சிடலாம். அடுத்த வருஷம் 8ல் குரு போகும்போது பற்றாக்குறை, லோன் இதெல்லாம் எடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு வருவீங்க. அதேமாதிரி ராகு வந்து 4ல் ஷிஃப்ட் ஆகும்போது சனி 5க்கு ஷிஃப்ட் ஆகிடும். இந்த 4 and 5 அப்படின்னா என்ன தெரிஞ்சுங்க. திடீர்னு உங்கள் பதவியில் மாற்றம் வருது, திடீர்னு உங்கள் பொருளாதாரத்தில் மாற்றம் வருது, திடீர்னு உங்கள் வேலையில் மாற்றம் வருது. அந்த மாற்றம் அப்படிங்கிறது அன்எக்ஸ்பெக்டட் சேஞ்சாக திடீர்னு நடக்கும். அது நெக்ஸ்ட் இயரில். ஸோ இப்போ கொஞ்சம் கம்ஃபர்டபுள் ஜோனில் கொண்டு போகலாம். என்ன தான் ஹடில்ஸ் இருந்தாலுமே கொண்டு போயிடும். ஸோ ஃப்யூச்சர் அப்போ எதுக்காக இந்த ப்ரிடிக்ஷன், இந்த அட்வான்ஸ் ப்ரிடிக்ஷன் எதுக்கு? இந்த 2025 மார்ச்சுக்குள்ளேயே நீங்கள் உங்களை வந்து கம்ஃபர்டபுள் ஜோனில் பொசிஷன் பண்ணிக்கணும். 2025 ஈவன் மார்ச்சை மிஸ் பண்ணாலும் ஏப்ரலில் நீங்கள் பொசிஷன் பண்ணிக்கணும். ஒன்ஸ் குரு வந்து ஷிஃப்ட் ஆகிட்டார்னா நீங்கள் நினைக்கிறது நடக்குன்ற நேரம் அது கிடையாது. நடக்கிறது தான் நீங்கள் மனசில் நினைக்கணுன்றது தான் அந்த டைம். ஸோ உங்களுக்கு 2025க்குள்ளே மார்ச்க்குள்ளே நீங்கள் உங்களுடைய ஜாப், உங்களுடைய லைஃப், உங்களுடைய வீடு, உங்களுடைய லொக்கேஷன், உங்களுக்கு பிடிச்ச விஷயம், உங்களுக்கு பிடிச்ச ஒரு இடம், வாகனம் எல்லாமே செட் பண்ணிட்டீங்கன்னா அதை அப்படியே மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அந்த டைம் தான் அட்வான்ஸாக உங்களுக்கு இப்போ நான் முன்கூட்டி சொல்கிறேன் என்ன பிளான் நடக்க போகுதுன்னு. இதை புரிஞ்சுங்க. தேங்க்யூ. இப்போ நீங்கள் பார்த்த இந்த ஒரு ப்ரிடிக்ஷன் வந்து எப்படின்னா, நெக்ஸ்ட் இயரை வந்து கொஞ்சம் அப்படியே அட்வான்ஸாக ஃபோர்காஸ்ட் பண்ணி உங்களுக்கு நான் வந்து சில விஷயத்தை அப்டேட் பண்ணிட்டேன். இது சப்ஜெக்ட் டு உங்களுடைய ராசி, நட்சத்திரம், எல்லாத்த விட மெயினாக
உங்களுடைய நேட்டல் சார்ட், அதாவது உங்களுடைய பர்த் சார்ட், உங்களுடைய ஜனன ஜாதகம். இந்த ஜனன ஜாதகமில் நீங்கள் எது விஷயமாக என்ன ட்ரை பண்ணுறீங்களோ, நீங்கள் நான் ஒரு சின்ன கால்குலேஷன் கொடுத்துட்றேன். சனி வந்து எல்லாருடைய தொழில், எல்லாருடைய கர்மா சனி தான் டிசைட் பண்ணும். குரு வந்து ஒருத்தருடைய வளர்ச்சியை அதுதான் நிர்ணயிக்கும். ஒருத்தருடைய வளர்ச்சி, ஒருத்தர் வந்து அந்த தலைமுறையோடு இருக்க போகிறாரா இல்லை அடுத்த தலைமுறையை கண்டினியூ பண்ண போகிறாரான்றதை குரு நிர்ணயிக்கும். சுக்ரன் ஒருத்தருடைய பொருளாதாரம், அதிர்ஷ்டத்தை சுக்ரன். அப்போ அது எப்படி இருக்குது? புதன் வந்து ஒருத்தருடைய அறிவு, திறமை, கல்வி, ஞானம், எழுத்து புதன். சூரியன் வந்து ஒருத்தருடைய ஆளுமை, அரசியல், ஆளுமை, முன்னேற்றம், முதன்மை, மேன்மை, அந்த மாதிரி எல்லாமே ஒரு ஒரு ஹை லெவலில். சந்திரன் வந்து பிரயாணங்கள், மன அமைதி, சந்தோஷம், மன மகிழ்ச்சி, ஆனந்தம், நிம்மதி, இதெல்லாம் சந்திரன் தான் கொடுக்கும். ராகு அதிர்ஷ்டம், யோகக்காரகன், யோகங்களை வாரி கொடுக்கறது ராகு. கேது ஞானம், ஞானக்காரகன். அப்போ வந்து நீங்கள் ஒவ்வொரு கிரகத்தையும் தனித்தனியாக, செவ்வாய் விட்டுட்டேன். செவ்வாய் வந்து ஒருத்தருக்கு வந்து நல்ல இரத்த சம்மந்தப்பட்ட உறவுகளுடைய அன்பு, பூமி யோகம், தைரியம், உடல் பராக்கிரமம், உடல் வலிமை, வீரியம், இதெல்லாம் வந்து செவ்வாய் தான் கொடுக்கும். அப்போ வந்து ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு தன்மை இருக்குது. நீங்கள் வந்து என்ன அப்சர்வ் பண்ணணுன்னா, உங்களுடைய நேட்டல் சார்ட், உங்களோட ஜனன ஜாதகமில் எதெல்லாம் ப்ளஸில் இருக்குது அதை பற்றி நீங்கள் என்றைக்குமே கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ப்ளஸில் உள்ள ஈச் அண்ட் எவ்ரி பிளானட் வந்து உங்களுக்கு வந்து அதோடைய ஆக்டிவேஷன் பாசிட்டிவாக பண்ணும். எதெல்லாம் நியூட்ரலாக இருக்குது, எதெல்லாம் மைனஸில் இருக்குது, மைனஸை தான் நீங்கள் அப்சர்வ் பண்ணி அது ரிலேட்டடான விஷயங்களை பார்த்து ஹேண்டில் பண்ணணும். இதை நீங்கள் அப்சர்வ் பண்ணிட்டுனா முதல்ல உங்களோட ஜனன ஜாதகத்தை நீங்கள் ரீட் பண்ணணும். அது ஒரு சின்ன விஷயந்தான். உங்கள் ராசி, நட்சத்திரம், லக்னம், என்னென்ன பிளான்ட் என்னென்ன பொசிஷனில் இருக்குது, எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கு, இதை நீங்கள் ரீட் பண்ணலாம். அதுக்கு தான் ஒவ்வொரு முறையும் நான் வந்து lifehoroscope.in அப்படிங்கிற வெப்சைட்டில் உங்களுடைய பர்த் சார்ட்டை நீங்கள் வந்து எடுத்துக்க முடியும், அப்ளை பண்ண முடியும். அதை நீங்கள் எப்போவுமே வச்சுக்கிறது உங்களுடைய ஒரு ஐடி மாதிரி. அது உங்களுடைய ஜாதகம் என்பது உங்களுடைய ஜனன ஐடி மாதிரி. அது வச்சுக்கிட்டிங்கன்னா அப்பப்போ நீங்கள் ரெஃபரன்ஸ் எடுத்துக்கலாம், என்ன தசா புத்தி நடக்குது. சரி, ரெண்டாவது விஷயம், இப்போ நான் சொன்ன ப்ரிடிக்ஷன் வந்து தசா புத்தி வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு நல்ல தசா காலங்களில் இருக்கீங்களா? என்னதான் ராசிக்கு நல்ல நேரம் இருந்தாலும் அந்த தசை கை கொடுக்கலன்னா அந்த நல்ல நேரத்தை முழுமையாக அனுபவிக்க விடாமல் தடுக்கும். என்னதான் ஒரு ராசிக்கு கெட்ட நேரம் இருந்தாலும், கெட்ட நேரம் சென்ஸ், ஒரு வேளை 7 சனி நடக்குது, அஷ்டம சனி நடக்குது, கண்டக சனி நடக்குது, என்ன கெட்ட நேரம் இருந்தாலுமே தசாபுத்தி வலுவாக இருந்ததுன்னா அது காப்பாற்றும். அடுத்தது குடும்பம்னு ஒன்று இருக்குது. குடும்பம் அப்படின்னா கணவன், மனைவி, குழந்தைகள், அப்பா, அம்மா எல்லாருக்குமே மோசமான டைம் இருந்தால் தான் அந்த குடும்பமே ஒரு பாதிப்பில் இருக்கும். சப்போஸ் ஒருத்தருக்கோ இல்லை 2 பேருக்கு வந்து கொஞ்சம் அப்படி இப்படி இருக்குது, இன்னொரு டைம் அவ்வளோ சரியாக இல்லை, அப்போ மற்ற மெம்பர்ஸ் வந்து அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணி காப்பாற்றிடுவாங்க. ஒருவேளை ஃபேமிலியில் வந்து நிறைய பேருக்கு ஒரு பாதகமான நேரத்துலையும் ஏதோ 1-2 பேருக்கு தான் நல்ல நேரமாக இருக்குன்னா அந்த 2 பேர் தான் அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் ஃபேமிலின்றது ஒரு ஃபேமிலி ட்ரீ, ஒருத்தரோட ஒருத்தர் வந்து கைகோத்து இருக்கிறது. ஸோ இதெல்லாம் நீங்கள் அப்சர்வ் பண்ணி உங்களுடைய நேரத்தை நீங்கள் கணித்து ஒவ்வொரு முடிவும் எடுங்க. முக்கிய முடிவுகளுக்கு மட்டுமே நீங்கள் உங்கள் ஹாரோஸ்கோப்பை ஃபுல் ரெஃபரன்ஸ் எடுக்கலாம். அதர்வைஸ் தேவை கிடையாது. நீங்கள் டெய்லி லைஃப்பை ஹாப்பியாக நல்லபடியாக சூப்பராக பிளான் பண்ணி கொண்டு போகலாம். அதுக்கு அடுத்தது இந்த வீடியோ ஏன் நான் கொடுத்தேன் அப்படின்னா, என்னுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, இப்போ நான் வந்து 2025 சில பிளான் வச்சுருப்பேன். அப்போ நான் அதை வந்து எப்போ செய்யலாம், என்ன செய்யலான்ட்டு எனக்கு வந்து ஃபோர்காஸ்ட் பண்ண முடியும். ஏன்னா நான் வந்து அப்சர்வ் பண்ணிகிட்டே இருப்பேன், அது என்ன நடக்குது, எப்படி ட்ரான்ஸ்லேஷன் நடக்க போகுது. ஸோ அதை நான் யோசித்து பார்க்கும்போது சிலதை வந்து நான் ஃபாஸ்டன் பண்ணணுமா, இல்லை சிலதை வந்து கொஞ்சம் பொறுமையாக கையாளணுமா, டைம் எடுத்துக்கலாமா, அப்படி யோசிக்கும் போது நான் உங்களுக்குலாம் வந்து ஏதாவது ஒரு தகவல் கொடுக்கணும்னு தோணும்போது தான் சரி 2025 இந்த ட்ரான்ஸ்லேஷன் நடக்க போகுது, எந்தெந்த ராசிக்கெலாம் வந்து ப்ளஸில் இருக்கோ அதை கொஞ்சம் அவங்களுக்கு வந்து வேகம் எடுக்க சொல்லுவோம், எந்தெந்த ராசியெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி மைனஸில் இருக்கும் கொஞ்சம் காத்திருந்தாங்கன்னா அடுத்து உடனே நல்லது நடக்க போகுதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அது பர்டிகுலராக சில விஷயங்களையும் நான் மென்ஷன் பண்ணுறேன். அதுதான் இதுக்காக தான் இந்த வீடியோ நான் வந்து உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். லைஃப் ஹாரோஸ்கோப் சேனலில் உள்ள இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் உறவுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.